வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவிலும் மேற்கு கரையிலும் மிக முக்கியமான ராணுவ மாற்றம் ஆரம்பித்திருக்கிறது. காசாவில் கிடைக்கும் ஒவ்வொரு உளவு தகவலும் நேரடியாக எல்லைகளுக்கு அருகிலான இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளையும் மாற்றிக் கொண்டிருக்கிறது. வடக்கு காசாவின் மணற்பரப்பில் இஸ்ரேலிய ராணுவம் இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்து ஹமாஸ் ஆயுததாரிகள் மீது தாக்குதல் நடத்தின இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள். இந்த துல்லிய தாக்குதல் இந்த களத்தின் தற்போதைய நிலையை காட்டுகின்றது. ஒரே தருணத்தில் முடிவு எடுக்க வேண்டிய சூழலை ஒரே களத்தில் ஆபத்து வருகிறது. அதுவே காசா பிரதேசத்தின் பதட்டமான உண்மை. கண்காணிப்பு பலமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையே இந்த ஆபரேஷன்களின் மையம். இஸ்ரேலிய விமானப்படை ஹமாஸ் இயக்கத்தினரின் நடமாட்டங்களை எப்படி கண்காணிக்கின்றார்கள்? எல்லாமே தொழில்நுட்பம் தான். அது எப்படி செயற்படுகிறது என்பதை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இந்த விடயம் போய் சேரட்டும். வடக்கு காசாவில் சந்தேகத்திற்குரிய பொருட்களுடன் அணுகிய முதல் நபரை இஸ்ரேலிய விமானப்படையின் சென்சார் வலையமைப்பு உடனே அடையாளம் கண்டது. அதே தருணத்தில் அருகில் இருந்த இன்னும் நபரின் உடல் மொழியை ரேடார் குறுக்குவெட்டு, அதாவது ரேடார் கிராஸ் செக்ஷன் அடையாளம் காட்டியது. அதன் பின் வேறு நபர்களின் நடமாட்டங்கள். இலக்கை அடையாளம் கண்டவுடன் அவசரம், துல்லியம், தாமதமின்றி தாக்குதல். முதலில் அடையாளம் காணப்பட்ட 2 பேரில் ஒருவரை மட்டுமே வான் தாக்குதல் எட்டியது என்பது காசாவின் நெருக்கடியை காட்டுகின்றது. காசாவில் ஒரு தாக்குதல் பாதி வெற்றி பெறுவது ராணுவத்திற்கு நிம்மதி தராது. தாக்க வந்த இருவரில் ஒருவர் உயிருடன் தப்பி சென்றது அடுத்த மோசமான நடவடிக்கைக்கான சாத்தியத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதனால் தான் காசா எல்லை பகுதியில் இஸ்ரேலிய முடிவுகளை ஒரு கணமும் தாமதிக்காமல் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த விரைந்து செயல்படும் அணுகுமுறை காசாவில் மட்டுமல்ல, ஆபரேஷன் 5 ஸ்டோன் என்ற பெயரில் மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதல்கள் கடந்த 2 வாரங்களாக நடக்கின்றன. அங்கு பல சிறிய பாலஸ்தீனிய குழுக்களை ஒரு விரிவான ராணுவ வலையமைப்பில் தாக்க வேண்டும். உளவு தகவல்களை வைத்து ஆயுத குழுக்களின் மறைவிடங்கள் தாக்கப்படுகின்றன. இதில் பங்கேற்ற இஸ்ரேலிய ராணுவ பிரிகேட்கள் மேற்கு கரை பிரதேசத்தின் ஆயுதமேந்திய நிலையை மாற்றும் முறையில் ஒருங்கிணைந்தன. மொனாஷே பிரிகேட்டும் சமாரியா பிரிகேட்டும் ஒரே திசையில் நகரும் தருணத்தில் அவர்கள் வைத்த இலக்கு 2 வாரத்தில் 6 முக்கிய தளபதிகளை அகற்றுவது மட்டுமல்ல, 100க்கும் மேற்பட்ட சந்தேக பொருட்களை வைத்திருந்த நபர்களை விசாரணை வலையில் கொண்டு வருதல் தினமும் நடக்கிறது. இதற்குள் மறைந்து கிடப்பது இன்னும் ஒரு பெரிய கூடு: ஆயுத சேகரிப்பு. துப்பாக்கிகள், ராக்கெட்கள், வெடிப்பொருட்கள், ஆயிரக்கணக்கான டாலர் மதிப்பு நிதி. காசாவின் நிலப்பரப்பில் மட்டுமல்ல, மேற்கு கரை கிராமங்களின் சில பகுதிகளில் ராணுவம் கண்டெடுத்த தகவல்கள் இந்த பகுதியின் நிழல் வணிகத்தை முழுவதும் காட்டுகின்றன. டமுன் என்ற பாலஸ்தீன கிராமத்தில் கிடைத்த ராக்கெட், ரைபிள், வெடிப்பொருள் வகைகள் தனிப்பட்ட குழுக்களால் செயற்படும் ஆபத்தை காட்டுகின்றன. இந்த சிறிய குழுக்களின் பணப்புழக்கம் இன்னமும் பெரிய ஆபத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பணப்புழக்கத்தை நிறுத்துவது ராணுவ வலையமைப்புக்கு ஒரு தொடர்ச்சியான சவால். ஏனெனில் நிதி ஓட்டம் நிற்காவிட்டால் ஆயுத ஓட்டமும் நிற்காது. இந்த குழுக்களுக்கு ஆயுதம் செல்வது எங்கு தொடங்குகிறது? ராணுவ வலையமைப்பு எங்கே மறைந்திருக்கிறது? இதையே தற்போது இஸ்ரேல் ஒரு முதன்மை அபாய கணக்கில் வைத்துள்ளது. காசாவில் மற்றொரு தளத்தில் வேறு விதமான பிளவு உருவாகிறது. அங்கு ஹமாஸுக்கு எதிரான பாலஸ்தீனிய குழுக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தோடு தொடர்பில் இருந்தவாறு இயங்குகின்றன. இவர்கள் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துவதும் ஹமாஸ் இவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் தினமும் நடக்கின்றன. இருதரப்பும் பாலஸ்தீனியர்கள் தான். அபு சபாப் என அழைக்கப்படும் ஆயுத குழு இஸ்ரேலிய ஆதரவுடன் இயங்குகின்றது. இந்த பிரிவின் தலைவரை உள்ளக சண்டையில் ஹமாஸ் கொண்டது. இப்போது அவரின் துணை தளபதி அசான் டகானி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். இதுக்கு ஒரு சாதாரண தலைமை மாற்றம் அல்ல. இந்த பிரிவு இஸ்ரேல் படைகளுடன் ஒரு ஒருங்கிணைந்த உள்ளூர் கூட்டமைப்பாக செயற்படுகிறது. அதனால் இந்த மாற்றம் இஸ்ரேலிய ராணுவத்தின் உள்ளூர் பாதுகாப்பு சமநிலையையே பாதிக்கின்றது. ஹமாஸ் இந்த குழுவை துரோகி அமைப்பாகவே பார்க்கிறது. அவர்கள் தொடர்ந்தும் எச்சரிக்கைகளை விடுக்கின்றனர். எந்த ஒரு நபரும் இஸ்ரேலிய கூட்டமைப்புடன் இணைந்தால் அவர்களுக்கு இதே நிலை ஏற்படும் என்பதே அந்த எச்சரிக்கையின் மையம். இந்த ஆபத்தான பிரதேச வலையமைப்பின் கட்டுப்பாடு யாருடைய என்பது இப்போது போராட்ட நிலை. இது போன்ற உள்ளக பிளவுகள் பாரம்பரிய ராணுவ ஆபத்துக்களை விட மிக ஆபத்தானவை. ஏனெனில் இங்கே எதிரி யார் என்பதை அடையாளம் காண்பது சிக்கல். இஸ்ரேல் கடந்த சில மாதங்களில் இந்த களத்தில் எடுத்த முடிவுகளை பார்த்தால் 2 கோடுகள் தெளிவாக தெரிகின்றன. துல்லிய தாக்குதல் மிக விரைவாக நடப்பது 1, தொடர்ந்து மனித வலையமைப்பை உடைப்பது 2. இந்த இரண்டும் வெறும் ராணுவ நடவடிக்கைகள் அல்ல. இவை எதிர்கால தாக்குதல்களை தடுக்க வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு அடுக்குகள். உளவுத்துறை தகவல்களை இணைத்து உருவாக்கப்படும் நீண்டகால கண்காணிப்பு வலையமைப்பின் ஒரு பகுதி. காசா நகரத்தின் அடிப்பகுதியில் இருந்து ரஃபா எல்லை வரையிலும் இயங்கும் இந்த கண்காணிப்பு அமைப்பு தற்போது செயற்படுகின்றது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் ஒரு பிராந்திய அளவிலான மாற்றத்தை உருவாக்குகின்றன.
ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட இலக்கை மட்டுமே குறிவைப்பது அல்ல. ஒவ்வொரு கைது நடவடிக்கையும் ஒரு நபரின் கைது மட்டுமல்ல. ஒரு நிதி பறிமுதல் நடவடிக்கையும் ஒரு குழுவின் ஆயுத ஓட்டத்தை மட்டுமே குறிவைப்பது அல்ல. இவை அனைத்தும் அடுத்த ஆபரேஷனின் திசையை தீர்மானிக்கும் தனிப்பட்ட நடவடிக்கைகள். இந்த நெருக்கடி அடுத்த கட்டத்தில் எங்கு செல்லும் என்பது இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. காசா மற்றும் மேற்கு கரை பிரதேசத்தில் ஒரு உளவுத்துறை போர் தொடங்கிவிட்டது. ஹமாஸ் மற்றும் ஆயுத குழுக்கள் போர் முனையில் இல்லை, மறைவிடங்களில் இருக்கின்றார்கள். வெளியே வந்து தாக்கிவிட்டு மறைகிறார்கள். இந்த போர் முனையில் ராணுவத்தை விட உளவுத்துறைக்கு வேலை அதிகம். இந்த பிராந்தியத்தின் இன்னும் ஒரு ஆழமான மாற்றம் ஹமாஸ் தலைமைத்துவம் மேற்கொண்டு புதிய பாதுகாப்பு நடைமுறைகள். செல்போன் சாதனங்களை சந்திப்புகளிலிருந்து 70 மீட்டர் தூரத்தில் வைக்க வேண்டும் என்பது வெறும் முன்னெச்சரிக்கை அல்ல. இது இஸ்ரேல் மேற்கொண்ட உளவுத்துறை திறனின் அளவை உணர்ந்த பிறகு உருவான நடைமுறை. ஹமாஸ் இதை நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை, ஆனால் அவர்கள் வெளியிட்ட உள் நெறிமுறைகள் அதை வெளிப்படுத்துகின்றன. இஸ்ரேல் தங்கள் தலைமைக்கு அருகில் உள்ள மனித வளங்களை பயன்படுத்தி கண்காணிப்பு வலையை அமைப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். இந்த நடைமுறைகள் ஹமாஸ் தலைமைக்கு எந்த நேரத்திலும் ஏற்படக்கூடிய அபாயத்தை வெளிப்படுத்துகின்றன. ஏனெனில் அவர்கள் காசாவை தாண்டி வெளிநாடுகளில் கூட இஸ்ரேல் துல்லிய தாக்குதலை நடத்தும் திறனை பார்த்திருக்கின்றார்கள். அதுபோன்று மற்றொரு தாக்குதலை இஸ்ரேலால் நடத்த முடியும் என்று நம்புகின்றனர். இது வெறும் பாதுகாப்பு முடிவெடுக்கும் விஷயமில்லை, இது ஒரு மனோதத்துவ தளத்தையும் மாற்றுகின்றது. தலைவர்கள் இடமாறும் விதம், பயன்படுத்தும் சாதனங்கள், சந்திப்புகளின் நேரம், இவை அனைத்தும் இப்போது புதிய உளவுத்துறை விதிகளால் மாறுகின்றன. இஸ்ரேல் இதை மிக நுணுக்கமாக கண்காணிக்கின்றது. மனித வலையமைப்பு, தொழில்நுட்ப கண்காணிப்பு, வான் தாக்குதல், ஆயுத பறிமுதல், நிதி கட்டுப்பாடு, இந்த 5 அடுக்குகளும் ஒரே நேரத்தில் இயக்கப்படுகின்றன. இது சமீபத்திய ராணுவ சூழலில் அரிதான ஒரு பன்முக அணுகுமுறை. இவை அனைத்தும் மேற்கு கரை முதல் ரஃபா எல்லை வரை ஒரே கோட்டில் இணைக்கப்படுகின்றன. இங்கு ஒருங்கிணைப்பு தான் இஸ்ரேலின் அடுத்த ஆபரேஷனின் திசையை நிர்ணயிக்கும். இந்த நிலை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்காது, ஏனெனில் பிரதேசத்தின் பாதுகாப்பு சூழல் கன நேரத்தில் மாறும். குறிப்பாக காசா வடக்கில் இனமும் அடையாளம் காணப்படாத குழுக்கள் நகர்வுகளை துரிதப்படுத்துகின்றன. அவர்களின் ஆயுத புழக்கம் நிற்கவில்லை, நிதி ஓட்டத்துக்கான புதிய பாதைகள் உருவாகின்றன. இந்த மாற்றங்கள் வாசிப்பது இன்னும் ஒரு முக்கிய சவால். இந்த சவால் அடுத்த கட்டத்தில் எந்த திசைக்கு நகரும்? இந்த எல்லை பிரதேசத்தில் அடுத்த தாக்குதல் எங்கு ஏற்படும்? எந்த வலையமைப்பு முதலில் உடையும்? இந்த கேள்விகளில் பதில் அடுத்த ராணுவ முடிவுகளின் மையம். இந்த திசையில் தான் இப்போது முழு போரும் நகர்கின்றது.